அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான ராசி விருச்சிக ராசி. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட முக்கியமான காலபுருஷ தத்துவத்தோட 8வது ராசி. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தோட 4வது பாதம் இருக்கும். அனுஷ நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் 4 பாதங்கள், புதனோட நட்சத்திரமான கேட்டையோட 4 பாதங்கள் ஆகிய 9 நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்க விருச்சிக ராசிக்காரவங்க. ஒரு தனிமை விரும்பின்னு சொல்லலாம். இவங்க மனசில் என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது, எங்கே புகுந்து எங்கே புறப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் ஒரு அருமையான பீரியடு, அதாவது 3ல் போய் சனி உட்காந்துருக்கும்போது நல்ல பலன்கள்லாம் அனுபவிச்சுட்ருப்பீங்க. உங்கள் ஜாதகப்படி சொல்கிறேன், உங்கள் ஜாதகப்படி கிரகம் நல்லா இருந்தால் சூப்பராக டயத்தை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களை விட்டுட்டு இப்போ ஐடி ஃபீல்டாகட்டும் மற்ற ஃபீல்டாகட்டும் வேலை குறைப்பு, ஆள் குறைப்பு, பணி நீக்கம்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பல கம்பெனியை இழுத்து மூடினாங்க. அப்படி இருக்கும்பொழுது விருச்சிக ராசிக்காரங்க மாத்திரம் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்க 10 பேரை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணமாக சரி அவர் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விடுவாங்க. ஆனால் இப்போ அர்த்தாஷ்டம சனி காலம், கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுதான் சொல்ல போகிறேன். ஜாதகம் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. வேலையில் அலைச்சல் அதிகரிக்கும், கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க, விரயங்கள் அதிகரிக்கும். அது சுப விரயங்களாக தான் இருக்கும். அதற்காக ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிங்க. வெளியூர் போவீங்க, வெளிநாடு போவீங்க, ஆன்மீக பயணம் போகிறீங்க. சின்ன சின்ன வேலையை கூட நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு தான் முடிக்கிற காலம் வரும். ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் மாட்டிவிட்டு போயிடுவாங்க. நண்பன்னு ஒரு வார்த்தை சொன்னேங்க, அதுக்கு போய் ஏண்டா அழுதன்னு கேட்டேன். அதுலேருந்து இது வரைக்கும் மாட்டிகிட்டு இருக்கேன்னு ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லுவார். அதே போல் நீங்கள் பரிதாபப்பட்டு யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த பரிதாபமே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நோக்கி கொண்டு போகலாம். பல பிரச்சனையில் தப்பித்தவங்க ஜென்ம சனியிலேருந்து தப்பிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நாளில் போய் சனி வர்ற காலம் சின்ன சின்ன விஷயத்தை கூட அலைஞ்சி திரிஞ்சு ஒரு டென்ஷனோடு தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். தர்ம சங்கடம் இருக்கும். ஒரு கூட்டுங்கிறத இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க. யாரையும் நம்பி ஜாமீன் போடாதீங்க. ஒரு சொத்து வாங்குறா இருந்தால் அந்த சொத்து பத்திரத்தை எடுத்து அதுக்கு வில்லங்கம் போட்டு பாருங்கள். வில்லங்கமான சொத்து கைக்கு பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் வயதான அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக பண்ணிங்க. 4ல் சனி இருக்க காலம் அர்த்தாஷ்டம சனி காலம். தாயாருக்கும் 4ஆம் இடம் காரகம்னு சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், தாயார் இவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். விளைச்சல் நல்லா இருந்தாலும் ஒரு நோய் தாக்குதல் விளைச்சல்களில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைட்டில் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதாவது வம்பு வழக்கு எதாவது இருந்தால் அது தாமதம் அடையலாம். கோர்ட்டு கேஸுன்னு இருக்கும் கண்டிப்பாக வரும். அந்த கோர்ட்டில் வாய்தா வாங்கி உங்கள் எதிராளி உங்களை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பாதீங்க. ஆனால் மீடியாவில் இருக்கவங்களுக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு லாபகரமான பீரியடாக இந்த பீரியடு இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட காலமாக பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. உங்கள் ராசியும் சனி பார்க்குறாரு, 6ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 10ஆம் வீட்டையும் 4லேருந்து பார்க்குறாரு. ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும். ஒரு மனக்கவலை, நைட்டு தூக்கம் வராது. அதெல்லாம் நீங்கணும்னா மெடிடேஷன் பண்ணிவிட்டு தூங்குங்க. இறைவனை தியானம் பண்ணிவிட்டு தூங்குங்க. 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு உள்ள எதிரிகள் பிரச்சனை நீங்கும், கடன் பிரச்சனை நீங்கும். கோர்ட்டு கேஸு நீண்ட காலமாக இழுத்துக்கிட்டு இருந்தாலும் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10ல் சனி போய் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால புதிய பொறுப்பு ஒன்று சேரப்போகுது. புதிய பொறுப்புனா ஆதாயம் இருக்காதுங்க. ஆதாயம் இல்லாமல் ஆற்ற கட்டி அழுவணுமான்னு கேட்பாங்களா, அந்த கதையாக 10 போய் பார்க்கும்பொழுது ஏங்க இந்த 4 பேப்பரையும் சேர்த்து நீங்கள் பாருங்கள் அம்மாங்க. 10 வருஷத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அப்போ 10ஓட 11 நம்மளையும் வெளில அனுப்பிச்சிடுவான். செய்யணும்னு சொன்னால் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும், டயம் ஆகும், வீண் விரயம் ஏற்படும், பணிச்சுமை அதிகரிக்கும். நீங்கள் காசு இல்லாமல் ஓவர் டைம் பார்க்குற மாதிரி கதையாக போயிடும். ஆனால் வேறு வழி கிடையாது, பொறுத்து தான் போகணும். இறைவனை வழிபாடு பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில் சனிஸ்தலம் உங்கள் பக்கத்தில் எந்த பிரபலமான சனிஸ்தலம் இருந்தால் போங்க. அப்படி இல்லைன்னா நிறைய சிவாலயங்களில் சனிக்காக தனி சன்னதி இருக்கும். நவகிரகங்களில் சன்னதியில் நவகிரகத்தில் சனி பகவானை வச்சுருப்பாங்க. 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு மனமுருக அவரை தியானம் பண்ணுங்கள்.
காக்கைக்கு எள் கலந்த சாதத்தை வையுங்கள். உடல் ஊனமுற்றோருக்கு வஸ்திர தானமோ செருப்பு தானமோ கொடுங்கள். வயதானவர்களுக்கு கண்ணாடி வாங்க முடியாதவர்கள் கண்ணாடி கொடுங்க. இப்போ குளிர்காலமாக இருக்குது, ரோட்டில் படுத்திருக்கவங்களுக்கு உங்களாலான முடிந்த போர்வைகள் வழங்குங்கள். இவை எல்லாம் உங்களை சனி தோஷத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கும். அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.